இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜாசி சாய் மொபைல்ஸில் வாங்குற எல்லா மொபைலுக்கும் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டுங்க. என்ன மொபைல் நீங்கள் என்ன ரேட்டில் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு எல்லா ரேட்லேயும் வந்து மொபைல் வந்து உங்களுக்கு காத்திருக்குது. இதில் வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபர்லாம் இருக்குது. வீட்டில் வந்து 3 பேர் ஒன்றா இருக்கிறப்போ ஒரே மாதிரி மாடலில் வாங்கணும் ஃபோன் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வரக்கூடிய எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் தான். இது வாலாஜாசி சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, கண்டென்ட் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத மாடலே கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு எண்ணற்ற மாடலில் நிறைய மொபைல்ஸ் கூத்து வச்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? சதாசிவம். சதாசிவம் நல்லா இருக்குது பேர். இது சதாசிவத்தை தவிர வேற ஏதாவது பேரை மாற்றினா எப்படிமா மாற்றிக்குவேன்? சிவாவா? சில்லமா சிவா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இந்த பேரும் வேணாம், உனக்கு வேற பேர் மாற்றலாம்னா வேற என்ன மாற்றலாம்? வேற எதுவும் எனக்கு வேணாம்றியா? சிவா பேர் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. சிவா யாரோட பேருப்பா? சிவன் பேர். அப்போ உன் பேரு? என் பேரு தான் சிவன் பேரு தான். இப்படிலாம் குண்டக்க கேள்வி கேட்டா நாங்க என்ன பண்றது? என்னப்பா பண்ற தம்பி? நீ படிக்கிறியா? என்ன படிக்கிறா? +1 கூட்டல் 2 கூட்டல் 1 கூட்டல் 2 கிடையாதுங்க, கூட்டல் 1 அப்படின்னு. எது சம்பந்தமா இப்போ கூட்டல் 1ல படிக்கிறா? அக்ரிகல்ச்சரா? விவசாயம் சம்பந்தமா படிக்கிறியோ? ரைட்டு. ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னப்பா தேவை? தண்ணீர். முதல்ல தண்ணி வேணும். அடுத்தது வந்து விதை வேணும். என்ன அடுத்தது என்ன பயிர் பண்ணுவோம்? பயிர் பண்ணுற விதை வேணும். அப்புறம் நான் உழைக்கணும். அப்புறம் நம்ம போய் நல்லா வேலை செய்யணும். முதல்ல கை நீர் இருக்கணும். முதல்ல நிலம் இருக்கணும். இதை சொல்ல மறந்துட்டாப்ல பாரு. தண்ணி இருக்கணும், விதை இருக்கணும்னாப்ல. நிலம் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமா? எவ்வளோ அழகாக சொல்கிறாப்புல. இந்த விவசாயத்தில் உனக்கு படிக்கிறதுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? விவசாயத்தை பற்றி நாங்கள் கைனி வச்சுருந்தோம். அதனால் எங்ககிட்ட வந்து பார்த்தா நிலம் இருக்குது. நிலம் இருக்கிறதுனால இந்த நிலத்தை இன்னும் நம்ம மேம்பாடாக எப்படி நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது சம்மந்தமாக நம்ம படிச்சுட்டு போனோம்னா நம்ம விவசாயத்தை நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனால் படிக்க ஆரம்பிச்சிருக்கியா? இதுவரைக்கும் விவசாயத்தை பற்றி உனக்கு என்ன சொல்லி கொடுத்துறாங்க இந்த +1ல்? செடிங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது? செடிகளை பாதுகாக்கிறது. ஒரு செடி எப்படிப்பா பாதுகாக்கணும்? அது இங்கேருந்து வேறு இடத்துல பிடிங்கி போடணும். அது வேறு தள்ளி பள்ளணும். அதாவது ஒரு செடியை நீங்கள் புடுங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக அதோட தண்டுக்கு நேராக போய் நோண்டக்கூடாது. அதை சுற்றி ஒரு அடி கேப் விட்டுட்டு அதுக்கு சுற்றி இருக்கிற மணலோடு சேர்த்த மாதிரி வெட்டணும். அப்படி தானே? நேராக தண்டுக்கு நேராக வெட்டினா என்ன பாவம்? செடி செத்து போயிடும். அப்புறம் எத்து போய் வச்சுன்னா செடி வளராது. அதுக்கு அடுத்தபடியாக பூச்சிலாம் அடிக்குது. அதுக்கெல்லாம் என்னப்பா பண்ணுறது? அதுக்கு மருந்து தானே. இயற்கையாக ஏதாவது பண்ண முடியுமா? உரம் போடலாமா? என்ன உரம் போடலாம்? அதுக்கு சாணி போடலாம், மாட்டு சாணம் போடலாம். அப்புறம் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் தான் சொல்லி ஊத்துறாங்களோ. இப்போதைக்கு மாட்டு சாணம் போடலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு செடியை எப்படி வந்து நோண்டி எடுக்கணும் அப்படின்றத வந்து அழகாக சொல்லிடுறேன். குழி வெட்டுறது வந்து கொஞ்சம் தள்ளி வெட்டி அதோட தாய் மண்ணோட சேர்த்து கொண்டு போய் வச்சோம்னா தான் வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். வேறு ஆறாமல் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுக்கணுமோ? இல்லை தண்ணி ஊற்றாம கூட எடுத்துலாமா? தண்ணி ஊற்ற கூட தண்ணி ஊற்றி நடுறப்ப மட்டும் தண்ணி ஊற்றி தான் நடணும். அப்படியே நட்டுறக்கூடாது அப்படின்றது. இந்த விவசாயத்தில் நீ இதுக்கு அடுத்தபடி ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கியாப்பா? அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் அப்படியே செஞ்சுட்டு போகிறோம். புதுசாலாம் செய்யணும் நாங்கள் எடிக்க விருப்பப்பட்டதே கிடையாது. அப்படி தானே? புதுசாலாம் எடிக்க நாங்கள் செய்யவே மாட்டோம்ப்பா அப்படின்ற. இப்போ இந்த தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மரம் நம்ம எப்படிலாம் பயன்படுது? வயிறு வலினா இளநீர் குடிக்கலாம். உங்களுக்கு ஸ்டொமக் பெயின், அதாவது வயிறு வலி வந்துட்டாக்கா கண்டிப்பாக வந்து இளநீர் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாக போயிடும். அடுத்தது சட்னி அரைத்து தேங்காய் தேவைப்படுது. அப்புறம் கல்யாணத்துக்கு கவரில் போட்டு கொடுத்து உதவுதோ? கல்யாணத்தில் கவரில் போட்டு கொடுத்து உதவுது. அடுத்தது சாமி வந்தால் தேங்காய் உடைக்கலாம். சாமி வந்தால் தேங்காய் உடைப்போம். மட்டை வந்து எதனா ஒரு விசேஷம்னா பந்தல் போடலாம். அவ்வளோதான். அதில் இருக்க ஓலை கீத்தை எடுத்து போனோம்னா பந்தலை போட்டு விட்டுடலாம். அடுத்தது இது வந்து அதோட பயன்பாடுகள் நிறைய இருக்குப்பா. நான் பாட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்போம். சட்னி அரைக்கிறதுலேருந்து, கமர் கட்டு செய்கிறதுலேருந்து, அல்வா கிண்டுறதுலேருந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தானே? ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டே அப்படின்னாக்கா வாலாஜாசி சாய் மொபைல் சொன்னால் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, நதிகளே இல்லாத நாடு எது? குழு எது இல்லையாண்ணா? குழு. ஃபெவிகால் கொடுக்கலாமா? குழு வேணுமா? குழு வேணுமா? குழு கொடுக்கணுமா? அது ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது.
ஆசையை கண்ட என்னென்ன அடுத்தது அதுக்கு என்ன குழுன்னு கேட்குறியோ நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் தான் இருக்குது. கண்டுபிடிக்க முடியல. மேப் பார்த்தா கண்டுபிடிச்சிருவியோ? எகிப்தா? எப்படியோ அப்படியே தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி பார்த்தாப்புல எகிப்தில் தான் அப்படியே பார்த்தோன்னா பிரமிடு உயரமாக கட்டி வச்சுக்கிறாங்களா, அங்கே தான் நதி இருக்காங்களா. அந்த பிரமிடு காட்டுறதுக்கு கல் கொண்டு வந்ததே நதியில் தான்ப்பா கொண்டு வந்தாங்க. ஐயா உங்கள் பேர் என்னய்யா? உமாபதி எண். உமாபதி எண்ணுங்களா? எண்ணு முன்னாடி சொல்லலாம் பின்னாடி சொல்லணுங்களா? முன்னாடி தான் சொல்லணும். முன்னாடி சொல்லலாம். அப்போ முன்னாடி சொல்லுங்க பார்ப்போம் ஒரு முறை. முன்னாடி தான் எண் உமாபதி. எண்ணு உமாபதி முன்னாடி தான் சொல்லியிருக்கிறோமா, பின்னாடி உமாபதி எண்ணு நாங்கள் எப்பவுமே சொன்னதே கிடையாது அப்படின்னு. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க? காய்கறி வியாபாரம். காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களா? இன்னைக்கு எல்லாமே விவசாயம் சம்மந்தமாகவே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கு. அண்ணே காய்கறியில் ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய காய்கறி எதுண்ணே? கறிவேப்பிலை கொத்தமல்லி தான். கறிவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப மலிவா? ஆமாம். கறிவேப்பிலை கிலோ எவ்வளோண்ணே? கிலோ 40 ரூபா 50 ரூபா 25 ரூபா கூட விற்கிது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி. சீசனுக்கு ஏற்ற மாதிரி விற்கிது. 250 ரூபா கிலோ. இதே தக்காளி கிலோ எவ்வளோண்ணே? தக்காளி ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி. ஒரு ஆவரேஜ் ரேட்டே சொல்லுங்க, தோராயமாக என்ன வருது? அது இன்னைக்கு ரேட்டு 2 கிலோ 10 ரூபா 20 ரூபா. 2 கிலோ 10 ரூபாய்ங்க. 1 கிலோ கறிவேப்பிலை 40 ரூபாய்ங்கண்ணே. எப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி. சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். அண்ணன் ஏதோ சொன்னார் உமாபதி என்ன இப்படியா போட்டு கலாய்க்கிறது. அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ தானே சொல்ல போறாரு எல்லா விஷயத்தையும். அண்ணன் ரொம்ப சத்தான பொருள், விலை கம்மி காய்கறி இல்லைன்னா எதை சொல்ல முடியும்? காய்கறியில் ரொம்ப சத்து, இதில் தான் சத்து அதிகம். நீங்கள் சிக்கன் மட்டனு முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த காய்கறி தான் பார்த்தா ரொம்ப சத்து அதிகம். ஆனால் விலையும் ரொம்ப கம்மி. அப்படின்னா எது? கம்மி எதுவும் இல்லை, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். கேரட் பீட்ரூட் தான் சத்துவான பொருள் அப்படின்றீங்களா? இப்படி தான் நாட்டில் நிறைய பேர் சொல்லிவிட்டு கேரட் பீட்ரூட்டா வாங்கி சாப்பிட்றா. உண்மையாக சொல்ல போனோம்னா விலை கம்மி ரொம்ப சத்தான பொருள்லாம் கீரை வகைகள் தான். கீரை வகைகள்லாம் பார்த்தா இன்னைக்கு கட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கு அந்த அளவுக்கு கிடைச்சா கூட அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தா வேற எந்த காய்கறியிலும் மட்டன் சிக்கன்ல எதுலையுமே கிடைக்கிறதே கிடையாது. உடம்ப உங்களுக்கு எப்பவுமே பார்த்தா ஒரு சரியான நிலையில வச்சுக்கிறது பார்த்தா கண்டிப்பாக கீரை தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீரை பிடிச்சமானதாக இருக்கும். யாராருக்கு எந்தெந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரை நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றாலும் கீரை அதிகமாக சாப்பிடலாம். காய்கறிகளும் அதிகமாக எல்லா காய்கறிகளும் அதிகமாக சாப்பிடலாம். அதில் கீரையை கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வரக்கூடிய எந்த நோய்களும் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது கீரையில் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வெண்டைக்காவை நல்லதாக பார்த்து வாங்கணும்னா எப்படின்னு பார்த்து வாங்கணும்? கோணையில் உடச்சி பார்த்தா. கோணையில் வச்சு பார்த்தாலா நீங்கள் எடுத்து போட்டுக்கிற 5 கிலோ 10 கிலோ கோணையில் எல்லாத்தையும் உடச்சி விட்டு அடுத்த ஆள் வாங்குவாங்களாண்ணே? எல்லாம் உடைக்க மாட்டாங்க. ஒரு முறை உடச்சி பார்த்தா ஒரு காய் எடுத்து உடச்சி பார்த்துட்டு மீதெல்லாம் எடுத்து அப்படியே உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாப்ல. உடைக்காம பார்க்கணும்னா எப்படி நான் பார்க்கறது? உடைக்காம பார்க்கலாம். காய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் போதே தெரியும். பார்க்குறப்ப பளிச்சுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா உடனே நீ டக்குன்னு வாங்கிக்கலாம். அண்ணன் வெண்டைக்காய் ஒரு காலில் கொடுங்க அப்படின்னா உடனே தூக்கி போட்டுவாரு. இது வெண்டைக்காய் நீங்கள் உடைக்காம பார்த்து வாங்கணும் அப்படின்னா இது ஒரு எளிய முறை என்னன்னா வெண்டைக்காவை மொத்தமாக எடுத்து அப்படியே அமைக்க பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிடலாம். அதில் முத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அது பரவாயில்லைங்களா? வேற தெரியும் அது. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த இது அப்படியே மொத்தமாக அமைக்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேற அது வேற தெரியல, பார்க்குறப்ப தெரியும். அண்ணா அதனால கண்ணாடி போட்டு அதில் எக்ஸ்ரேல பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்குறப்ப விதெல்லாம் முத்தா தெரிஞ்சதுன்னா அது முத்தி போயிருக்கு, விதையே தெரியலாம் பிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி 30 வருஷமா அனுபவம் இல்லை காய்கறி. 30 வருஷமா அனுபவமாண்ணே. இவர்கிட்டலாம் என்னால் போட்டி போட முடியுமாய்யா இன்னும் நினைச்சிட்டீங்க. இப்போ வந்துருக்குல புதிய ரக காய் எதுண்ணே? இப்போ என்ன புது அந்த காலிஃப்ளவர் அதெல்லாம் புது காலிஃப்ளவர்லாம் புதிய ரகம் அப்படின்னு சொல்லலாம்ல? இல்லை வேற ஏதாவது இந்த கத்திரிக்காயில் ப்ளூ கத்திரிக்காய், சிவப்பு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் அது மாதிரி எத்தனையோ ரக கத்திரிக்காயில் ஒரு 10-15 விதமான கத்திரிக்காய் வந்து அண்ணன் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணல. 10-15 ரகமான கத்திரிக்காய் பார்த்தா. முள்ளு கத்திரிக்காயும் மற்ற கத்திரிக்காயும் என்னென்ன வித்தியாசம்? முள்ளு கத்திரிக்காய்னா கிராமத்தில் இது போட்டு நல்லா கொழுப்பு சத்து போட்டு வரதுனால, அதாவது முள்ளு கத்திரிக்காய் கிராமத்தில் வச்சு விவசாயம் பண்ணி கொண்டு வரதுனால அது நல்லா ருசியாக இருக்குது. இயற்கையாக அதை பண்ணுறாங்க. இதே மற்றதெல்லாம் ப்ளூ கத்திரிக்காய் மற்றதெல்லாம் ஹைப்ரிட்டில் வரதெல்லாம் உங்களுக்கு ருசி இல்லாமல் கூட சில நேரத்தில் வாங்கினா கசக்க கூட செய்யும். அதனால் அதெல்லாம் நம்ம சரியாக பார்த்தோம் அப்படியே வாங்கி செஞ்ச அப்புறமா தான் அது தெரியும். ஆனால் முள்ளு கத்திரிக்காய் உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த கத்திரிக்காயில் முத்தாத்துன்னு எப்படின்னு சொல்ல முடியும்? காய் பார்க்கும்போது தெரியாது, வெண்டைக்காய் மாதிரியே தான் அதுவும். எல்லாமே நீ உங்களை மாதிரி பார்க்குற மாதிரியே தெரியும், பார்க்குற மாதிரி தெரியும். நாங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் சொன்னால் நாங்களும் பார்த்தோம். விதைங்க இருக்கு, விதைங்க தான் நல்லா இருக்காது.
காம்பு நல்லா பச்சுன்னு இருந்தாங்க நல்லா இருக்கும். காம்பு நல்லா பச்சுன்னு இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா அந்த காம்பு மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபுல்லாக மூடி இருக்குதோ அது வந்து எலசு, அது எந்த அளவுக்கு விரிஞ்சு இருக்குதுன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் முத்தனது அப்படின்றது வந்து பார்த்தா ஈஸியான டெக்னிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன ஃபோன் பயன்படுத்துறீங்க? ஏர்டெல் பண்றாருங்க அண்ணே. போனு எந்த போனுண்ணே? போன் தாங்க ஏர்டெல். போனு ஏர்டெல்லா? நோக்கியாண்ணா வந்துட்டாரு. நான் நேரம் கேள்விக்கு போயிடலான்னு அவரு நான் ரீசார்ஜ் எல்லாம் பண்ண போறது இல்லைண்ணே. என்னன்னு கேட்டேன். நோக்கியால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னதுண்ணே? நோக்கியாவில் நான் ரொம்ப அதான் யூஸ் பண்ணுறேன். அதனால எங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க. நாங்கள் அதே பயன்படுத்தினா அதே பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்ண்ணே. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்குதானே. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நதியிலே இல்லாத நாடு அது எது? நதியிலே இல்லாத நாடு எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலையும் இருக்குதுல்ல. அண்ணன் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டாப்ல. போய் பார்த்துட்டு வந்த வரைக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் தண்ணியா ஓடிட்டு இருக்கே தவிர எங்கேயும் நதி இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு அண்ணன் சொல்லிவிட்டாப்ல. ஹெட்ஃபோனை வாங்குவார் பார்த்தா வாங்கலை.